வணக்கம் மக்களே. நான் இப்போ காரசாரமான முறையில் பூண்டு ஊறுகாய் செய்து உங்களுக்கு காட்ட போகிறேன். முதல்ல சட்டியில் ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன். ரெண்டையும் நல்லா வறுக்கணும். நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கிடணும். வெந்தயம் நிறம் மாறது வரைக்கும் வறுக்கணும். இப்போ கடுகு வெடிச்சிட்ருக்கு, வெந்தயமும் கலர் மாறிட்டுருக்கு. இந்த நிலையில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு ஈரம் இல்லாத மிக்சி ஜாரில் இதை சேர்த்து நல்ல பொடியாக திரிச்சு எடுத்துக்கிடணும். அதே சட்டியில் 100 மில்லி அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றியிருக்கேன். நல்லெண்ணெயில் தான் இப்போ பூண்டு ஊறுகாய் பண்ண போகிறோம். நல்லெண்ணெயில் பண்ணால் ரொம்ப நாளைக்கு ஊறுகாய் கெட்டு போகாது. அரை கிலோ அளவு பூண்டை நல்லா தோல் எடுத்து கழுவி தண்ணியெல்லாம் இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி இருக்கக்கூடாது. பூண்டு ஊறுகாய் பண்ணதுக்கு கெட்டு போகும் தண்ணி இருந்தால். எண்ணெய் நல்லா சூடான உடனே பூண்டை அந்த எண்ணெயில் தட்டி நல்லா வதக்கணும். இது நல்லா வதக்கணும். நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேனால அது பொங்கி வருது. பூண்டு இந்த அளவுக்கு வதங்கின பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பாதி அளவு பூண்டை அவிச்சு பாதி அளவு பூண்டை மிக்சி ஜாரில் அரைச்சி எடுக்கணும். பாதி பூண்டை முழுசாகவே வச்சுக்கிடணும். அதே எண்ணெயில் எண்ணெய் சூடான உடனே கடுகு போட்டு தாளிக்கணும். கடுகு பொரிஞ்ச உடனே அதுக்குள்ளே முழு பூண்டு, அரைச்ச பூண்டு எல்லாம் சேர்த்து நல்லா கிளறணும். கூடவே வத்தல் தூள் ஒரு 2 ஸ்பூன் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துடுங்க. காரம் அதிகமாக வேணுன்னா கூட கொஞ்சம் சேர்த்துடுங்க. ஏன்னா காரம் போதும், அதனால குறைவாக சேர்த்துருக்கேன். தேவைப்பட்டால் இன்னும் சேர்த்துப்பேன். கூடவே மஞ்சள் தூள், அரை கிலோ அளவுக்கு பூண்டுக்கு ஒரு பெரிய எலுமிச்சை அளவுக்கு புளியை வெந்நீரில் சுடு வெந்நீரில் ஊற வச்சு கரைச்சி கெட்டியாக எடுக்கணும். எடுத்து அதையும் இந்த மசாலா கூட சேர்த்து நல்லா கிளறணும். கூடவே தேவையான அளவு கல் உப்பு சேர்த்து நல்லா கிளறணும். கூடவே கடுகு, வெந்தயம் சேர்த்து வறுத்தது, அது கூட காயம் வறுத்ததை வீடியோ எடுக்க மறந்துட்டேன், அதையும் போட்டிருக்கேன். 3ஐயும் பிரித்து அந்த பொடி இந்த ஸ்டேஜில் நான் எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு, வத்தல் தூள் ஏதாவது தேவைன்னா சேர்த்துக்கிடுங்க. எனக்கு எல்லாம் சரியாக இருக்குது, நான் எதுவும் சேர்க்கலை. பார்த்திங்களா, எண்ணெய் பிரிஞ்சு வருது. எண்ணெயாக இருக்கேன்னு நினைக்காதுங்க, இது நல்லெண்ணெய் தான். நல்லெண்ணெய் இருக்கிறது ஊறுகாய் ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். இது ரச சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிடுவோம்.
இப்போ நல்ல ஊறுகாய் எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு இந்த ஸ்டேஜ் இது போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிடலாம். இன்னும் நல்லா ஆற வச்சு பாட்டில் அடைச்சி வச்சோம்னா 3 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் வைங்க. நன்றி மக்களை.